காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கரை போலீசார் கைது செய்து கோவை சிறையில் அடைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை கோயம்புத்தூரிலிருந்து சவுக்கு சங்கரை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர் நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இதன் காரணமாக நீதிமன்றம் முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் நீதிபதியின் முன் கோயம்புத்தூரில் இருந்து அழைத்து வந்தபோது பெண் காவலர்கள் 5 பேர் தன்னை தாக்கியதாகவும் அதனை இன்னொரு பெண் காவலர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தனக்கு இதன் காரணமாக வலி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து காவல்துறையினர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். சிகிச்சைக்கு பின்னர் மீண்டும் அவரை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு தீக்குளித்திருந்த விக்னேஷின் அம்மா செண்பகலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, காவிரி விவகாரம் தொடர்பாக உயிரிழந்த விக்னேஷின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். விக்னேஷின் உயிர் தியாகத்தை வைத்து பணம் சம்பாதிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது குற்றச்சாட்டு வைத்தார். விக்னேஷுக்கு நினைவு மண்டபம் கட்ட வெளிநாட்டில் பணம் வாங்கி செலவு செய்தவர் சீமான். அதில் ₹1 கூட அவர் குடும்பத்தினருக்கு தரவில்லை. எங்கள் குடும்பத்திற்கு நிறைய உதவி செய்தது போலவும் தனது கண் அறுவை சிகிச்சைக்கு பணம் கொடுத்தது போலவும் நாம் தமிழர் கட்சியினர் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். கண் அறுவை சிகிச்சைக்கு நாம் தமிழர் கட்சியின் சீமான் என்னை எந்த மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லவில்லை. நாங்கள் அவருடன் செல்லவில்லை. என் சித்திதான் என் கண் அறுவை சிகிச்சை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 320 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன். செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியில்லை. அதனால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். மருத்துவ காரணங்களால் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது. ஆனால் அமலாக்கத்துறையினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை நிராகரித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் ஜாமீன் கொடுத்தால் சாட்சிகளை கலைக்க நேரிடும் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே 2-3 வருடங்கள் பிணையில்லாமல் கைதிகளாக இருப்பவர்கள் உள்ளனர். வழக்கு விசாரணைக்கு வராமல் சிறையில் இருக்கும் பலர் உள்ளனர். எனவே இடைக்கால ஜாமீன் பற்றி உடனே முடிவு எடுக்க முடியாது. நாளை வழக்கு விசாரிக்கப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமுதம் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் பாடகி சுசித்ரா என்பவர் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் நடத்தும் கேளிக்கை விருந்துகளில் வெள்ளி தாம்பலத்தில் போதைப் பொருளான கொக்கைன் அளிக்கப்படுகிறது என்ற சர்வசாதாரணமாக கூறியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது. மேலும் அவருடைய முன்னாள் கணவர் கொக்கைன் எடுத்துக் கொள்கிறார் என்றும் தமிழ் திரைப்பட உலகில் போதைப் பொருள் என்பது சகஜமாக உள்ளது என்றும் கூறியிருப்பது தமிழகம் மற்றும் திரையுலகம் திசை மாறி செல்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஒரு நேர்காணலில் பெண் போலீசார் குறித்து பேசியதற்கு பேட்டியளித்தவரையும் பேட்டி எடுத்தவரையும் கைது செய்த காவல்துறை இந்த நேர்காணலில் சுசித்ரா போதைப் பொருள் குறித்து பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அவர் குறிப்பிட்டவர்களை தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர் கூறியதில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் கார்த்திக் குமார் மற்றும் கமல்ஹாசன் போன்றவர்களை விசாரித்து போதைப் பொருட்கள் எங்கிருந்து யார் மூலம் விநியோகிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தின் மிகச்சிறந்த நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து வெளிப்படையாக பேச முன்வர வேண்டும். சுசித்ரா கூறியதில் உண்மை இல்லை எனில் மறுப்பு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது புகார் அளித்து வழக்கு தொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் சரத்குமாரை விமர்சனம் செய்திருந்தார். இரவு 2 மணிக்கு மனைவியை எழுப்பி பாஜகவில் இணையப் போவதாக சரத்குமார் சமீபத்தில் பேட்டி கொடுத்தார். அதை கொச்சையாக விமர்சனம் செய்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடுமையான சில வார்த்தைகளை கூறி பேசியிருந்தார். இந்த நிலையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். ராதிகா சரத்குமாருக்கு நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு ஆதரவாக பேசியுள்ளார். ராதிகாவின் எக்ஸ் பதவியை பகிர்ந்துள்ள அவர், நாய்வாலை நிமிர்த்த முடியாது என ஒரு பழமொழி உண்டு. ஒவ்வொரு முறையும் இந்த மனிதன் தன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பெண்ணை அவமதிக்கிறார். அவருடைய வீட்டில் பெண்களின் அவலநிலையை கற்பனை செய்து பாருங்கள் என கூறியுள்ளார். குஷ்பு குறித்து பேசியதால் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு சிறை சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.